ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததா? நீங்க ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி. ஏன்னு தெரியுமா? ஒரு சில ஆண் குழந்தைகள் வேண்டும்னு, சிலர் பெண் குழந்தைகள் வேண்டும்னு ரொம்பவும் விருப்பப்படுவாங்க. அதற்காக ஆண் குழந்தைகள் தன் பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பெண் குழந்தைகள் தான் ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கு அர்த்தம் இல்லைங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரே மாதிரி தாங்க. ஆனா எடுத்துக்கொள்ள முடியுங்க. அவசியம்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பிறந்த அவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு தெரியுமா? ஆடைகள். பெண் குழந்தைகள் மேல அழகுபடுத்துறதுக்கு விதவிதமான ஆடைகள் இருக்குங்க. கண் கவரும் வண்ணங்கள், பூக்கள், அலங்கரிக்கிறதுக்கு ஆடைகள் என பெண் குழந்தைகளுக்கு ஆடைகள் நிறைய இருக்குங்க. ஆனா ஆண் குழந்தைகளுக்கு ஆடைகளும் ரொம்பவும் குறைவாதாங்க இருக்கு. தலைமுடி அலங்காரம். உங்க செல்ல குட்டி குழந்தைகளுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அழகான மின்மினிக்கும் கிளிப் மற்றும் பூக்கள் நிறைய இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களை கொண்டு உங்க பெண் குழந்தைய தேவதை போல அலங்கரிக்கலாங்க. பிடித்த பெயர். பெண் குழந்தைக்கு நிறைய பெயர் இருக்குங்க. உங்க விருப்பமான இஷ்டம் போல ஸ்டைலான பெயரை வைக்கலாங்க. உங்களுக்கு சொல்ல பாத்தீங்கன்னா, செல்ல பெண் குழந்தை அழைக்கிறதுக்கும் எளிதிலும் இருக்குங்க. அப்பாவின் பாசம். பெண்களுக்கு ஆண் குழந்தைகளை பிடிக்குங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும். எனவே பெண் குழந்தைகள் அப்பாவுக்கிட்ட அதிகமா பாசமா இருப்பாங்க. ஆண்கள் பொதுவா பாத்தீங்கன்னா அதிகமான மன அழுத்தத்துல இருப்பாங்க. பெண் குழந்தைகள் மன அழுத்தத்தை எளிதில் விரட்டிடுவாங்க. இது அவங்களால செய்யக்கூடிய விஷயம்னு சொல்லலாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் ஆண்களை காட்டிலும் இயற்கையாகவே அதிக அளவு பாசம் இருக்குங்க. கருணை கொண்டவங்க. எனவே பெண் குழந்தைகள் உங்க கிட்ட இருந்தா பெற்றோர்கள் அதிக பாசத்தை உபசரித்து கடைசியில கிடைக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி புது புது தகவலை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.